அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 13 முதல் 18 முடிய. ஒரு ஊருக்குள் இயேசு வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள், ஐயா இயேசுவே, எங்கள் இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தாம் பிணித்திருந்திருப்பதைக் கண்டு இயேசுவிடம் திரும்பி வந்தார். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்கள் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அநேக முறை நாம் படித்திருக்கலாம் அல்லது நற்செய்திகளிலே கேட்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு பல நிலைகளில் உதவிகளை செய்கிறவராக இருக்கிறார். அப்படி செய்கிற ஆண்டவர் நாம் எந்த அளவுக்கு அந்த செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்ல முற்படுகிறோம் என்பதை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 10 பேர் குணமானார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் வந்து அவருக்கு நன்றி சொன்னான். அவனும் புறவினத்தான். கடவுளுடைய மக்களோ நன்றி சொல்லவில்லை, ஆனால் புறவினத்தான் நன்றி சொல்லுகின்றான். நம் வாழ்க்கையில் நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு உதவிகரமாக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார், பராமரிக்கிறவராக இருக்கிறார், நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நல்ல ஆண்டவருக்கு நாம் எத்தனை முறை ஒரு நாளில் நன்றி சொல்லுகிறோம்? திருக்குறளை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது அது உலக பொதுமறை என்று மக்கள் சொல்லுவார்கள். அதில் பல்வேறு ஆண்டவர் சொன்ன கருத்துக்கள் அது உள்ளடங்கி இருக்கிறது. அதில் ஒரு குறள் அருமையாக சொல்லும், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அதற்கு உலக பிரகாரமாக மக்கள் வேறு விதமாக கருத்துக்களை சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? எந்த நன்றியை மறந்தாலும் மறதான் பரவாயில்ல, ஆனால் செய்த நன்றி மறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நன்றி மறப்பதே நல்லதல்லன்னு திருக்குறளை சொல்லுது. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லியிருக்குது. அப்போ நன்றி மறப்பதே நல்லதில்லை, நல்ல நினைக்கணும். ஆனால் என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வு உண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இது என்ன அர்த்தம்னா, உலகத்தில் மனிதர்கள் செய்கிற எந்த காரியத்தை குறித்து நீ மறந்துட்டா கூட பரவாயில்ல, செய்து முடித்த காரியம், இயேசு உனக்காக சிலுவையிலே செய்து முடித்த காரியம் இருக்கிறது பார்த்தீங்களா? உயிரை கொடுத்து நமக்கு வாழ்வு கொடுத்தாரே, புது வாழ்வு கொடுத்தாரே, மீட்பு கொடுத்தாரே, அந்த நன்றியை மறந்தால் உனக்கு ஓய்வில்லை, பரலோக வாழ்வு இல்லை என்று சொல்லுகிறது. ஆண்டவரும் அதைத்தான் இங்கே உணர்த்துகிறார். 10 பேர் வந்து நன்றி சொல்லணும், ஆனால் 9 பேர் வரல, ஒருத்தன் வர்றான், அவனும் புறவினத்தான். நம்ம ஆண்டவருடைய மக்கள் எங்கே? நாம் நன்றி சொல்லாவிட்டால் இந்த கேள்வி ஆண்டவர் நம்மை பார்த்தும் கேட்பார். உனக்கு இதை செய்தேனே, அதை செய்தேனே, உன் பிள்ளைக்கு இதை செய்தேனே, நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு உதவி செய்தேனே, நீ இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தானே காரணம் என்று ஒவ்வொரு காரியங்களாக ஆண்டவரை உணர்த்தும் பொழுது, அந்த ஒவ்வொரு காரியத்துக்கு நன்றி சொன்னால் இந்த நாளே 10ன்னு சொல்லலாம். ஒரு பாடல், அருமையான பாடல், நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது நன்மை செய்த ஆண்டவருக்கு. நாம் அப்படி இருக்கிறோமா? உலகத்திலே நமக்கு உதவி செய்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஓடி போய் சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முற்படுவோம், நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், குறை சொல்லக்கூடாது. செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு செய்த நன்மை நினைத்து பார்ப்போம் என்றால், ஐயா, எங்கள் வாழ்நாளில் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ஐயா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. அந்த அளவுக்கு எங்கள் நன்மைகளை செய்து இன்றைக்கி வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன்.
உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் இந்த நன்றியை நாங்கள் வெளிப்படுத்தி வாழ்கிற அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.